ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய கர்த்தர் நன்மைகளின் நாயகன். இந்த நாளுக்கான நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாராக என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். Book of Jeremiah chapter 29 words 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்தின் துவக்கத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் என்று துவங்குகிறது. குறிப்பாக இந்த வேத பகுதிகள் அனைத்தும் சிறையிருப்பில் இருந்தோருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சிறையிருப்பின் நாட்களிலே எரேமியாவின் மூலமாய் தேவ மக்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதுல இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் எதிர்பார்ப்பு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 70 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருந்திருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட எதிர்பார்ப்பு என்ற விஷயங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை சற்று யோசிக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது என்று சொன்ன காலங்கள் போய், நான் எதிர்பார்த்து ஒன்றுமே நடக்கவில்லை, எனவே ஏன் எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஒரு காலத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் யாரையும் அப்படி படைக்கவில்லை. எல்லா விஷயத்திற்கும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று படைத்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்தவ மக்களாய் இருக்கிற நாம், திருச்சபை மக்களாய் இருக்கிற நாம் எதிர்பார்ப்புகளோடு வாழணும். அது சின்னதோ பெருசோ, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப முக்கியம். வில்லியம் கேரி கூட அவருடைய கூற்று, பிரபலமான கூற்றிலே ஒரு கூற்று இந்த கூற்று: தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய். அப்ப நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அது பெருசா இருக்கணும், பெருசா இருக்கணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில தோல்விகள், சில நஷ்டங்கள், சில தொல்லைகள், சில இழப்புகள், சில வேதனைகள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை தணித்திருக்கலாம். அல்லது பயங்கள் கூட எதிர்பார்ப்பை அணைத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிறதை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்க போகிறது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை நான் கட்டளையிட போகிறேன். எனவே எதிர்பார்ப்பை விட்டுவிடாதே, எதிர்பார்ப்பை விட்டுவிடாதீர்கள். எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்று. நம்முடைய தேவனும் நம்முடைய எதிர்பார்ப்பை அப்படியே நிறைவேற்ற அவர் நல்லவராயிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த புதிய நாளிலே பலவற்றை எதிர்பாருங்கள். தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். நிச்சயமாய் பரலோக தேவன் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எரேமியா 29:11 இருந்து முதல் வார்த்தையை, எதிர்பார்ப்பு என்ற வார்த்தையை எங்களோடு பேசினதற்காக நன்றி. நாங்களும் அனுதினமும்
ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே எங்களுடைய எதிர்பார்ப்பையும் நீங்க நிறைவேற்ற நல்ல தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.